திறனாய்வு தேர்வில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் அதிகளவில் பங்கேற்கச் செய்வது குறித்த முன்னெடுப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட கல்வி அலுவலர் கலந்து கொண்டு அறிவுறுத்தல்களை வழங்கினார். மத்திய அரசு பொருளாதாரத்தில் பின்தங்கிய 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தேசிய திறனாய்வு தேர்வு நடத்தி அதில் தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு 12ஆம் வகுப்பு வரை மாதந்தோறும் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை இத்தேர்வில் அதிகளவில் தேர்ச்சி பெற செய்வது குறித்து நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான கலந்தாய்வு கூட்டம் மயிலாடுதுறை TELC நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாவட்ட கல்வி அலுவலர் குமாரவேல் தலைமை வகித்து தேசிய திறனாய்வு தேர்வில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அதிகளவில் மாணவர்களை தேர்ச்சி பெற செய்ய தலைமை ஆசிரியர்களுக்கு அறிவுறுத்தி பேசினார். இக்கூட்டத்தில் வட்டார கல்வி அலுவலர்கள் பாபு, உமா மற்றும் 38 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளிகளைச் சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் 64 பேர் பங்கேற்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.